பேரன்பிற்குரிய காராள சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவாக தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் அவர்களின் வாழ்க்கை வரலாறை காண்போம். தொட்டிக்கலையின் தமிழ் தொண்டு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடியில் வீரநாராயண பெருமாள் கோவில் மேல வீதியில் கார்காத்த வேளாளர் இனத்தில் பூனுடையார் மருவி பூவனுடையான் கோத்திரத்தில் அவதரித்தவர் தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் ஆவார். தன் வாழ்நாளையே தன் குருநாதருக்காகவும் சிவபெருமானுக்காகவும் முருகபெருமானுக்காகவும் அர்ப்பணித்து அருள் பெற்று பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தியவரும் இவரே பின்னாளில் மாதவ சுப்பிரமணியர் என்றும் அழைக்கப்படுகிறார். நிலையற்ற உலக வாழ்வில் பற்றேதும் இன்றி நிலையான பேரின்ப வாழ்வை அடைய விரும்பி பல்வேறு திருத்தலங்களை தரிசித்தவரும் ஸ்ரீ மாதவ சிவஞான முனிவரிடம் தமிழை ஐயமின்றி கற்றுத் தேர்ந்தவரும் இவரே. திருவள்ளூர் அருகேயுள்ள தொட்டிக்கலை என்ற ஊரில் உள்ள சிதம்பரேஸ்வரர் திருக்கோயிலில் குடிகொண்டிருக்கும் பெருமான் மீது அன்பு கொண்டு அவ்வூரிலே வாழ்ந்தவரும் இவரை கேசவ முதலியார் வேதாச்சல முதலியார் போன்றோர்கள் ஆதரித்து மகிழ இருவரும் அவர்களை புகழ்ந்து பல பாடல்கள் இயற்றியுள்ளார். தொட்டிக்கலையில் உரையும் சிதம்பரேஸ்வரரை போற்றும் வகையில் கலசை கோவை என்ற நூலும் இயற்றினார். கலசை என்பது தொட்டிக்கலையின் சுருக்கம். இது தவிர சிலோடை வெண்பா, சன்னதி, முறைவண்ணம், பஞ்சரத்தினம், திருவல்லிக்கேணி, பழனி குழந்தை வேலர் பஞ்சரத்தின மாலை, குற்றால கலசை உலா, குற்றாலம் சித்திரசபை திருவிருந்தம், ஆவாடுதுறை கோவை மற்றும் தன் குருநாதர் மீது பஞ்சரத்தின மாலை வண்ணம், ஆனந்த கவிதை, அயலூர் முருகன் பிள்ளைத்தமிழ், பழனி பதிற்று தந்ததி, வட திருமுல்லைவாயில், கொடியிடை நாயகி, அந்ததி முதலான பல்வேறு நூல்களை இயற்றியுள்ளார். மற்றும் திருவாடுதுறை ஆதீனத் தலைவர் அம்பலவான தேசிகரின் அருள் பெற்று ஞான உபதேசமும் சந்நியாசனமும் பெற்றவரும் ஆவார். தொட்டிக்கலை சுப்பிரமணியர் திருவிருந்தம் பாடி நோயாளியின் நோய் தீர்த்தும் திருத்தணிகை விருத்தம் பாடி பார்வையற்றோரை பார்வை பெறச் செய்ததும் தம் வாழ்நாளில் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியவரும் ஆவார் இவரே. திருச்சிற்றம்பலம். இப்படிக்கு தமிழக கார்காத்த வேளாளர் சங்கம். நன்றி.